வித்தியாசமாக இருக்குது. மெட்ட ஓச்சிட்டை விட இது கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது. பார்க்குறதுக்கு எங்கட இந்த பூவை மறந்து போனோன்னு நாங்கள் முந்தைய ஸ்கூல் டைமில் மாலை கட்டி போடுவோம். ஒரு மஞ்சள் கலர் பூ, நொச்சி பூன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது மலை பிரதேசங்களில் இருக்கிற ஆர்கிட் பூக்கள் டைப். இதில் வந்து உள்ளுக்குள்ளே கண்ணாடி குளிர் மாதிரி செய்து போட்டு அதுக்குள்ளே வச்சிருக்கணும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வேற செம்ம குளிராக இருக்கு. எந்த அளவுக்கு நெற்கட்டியை செய்திருக்காங்கப்பா. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு கண்ணாடி கூடு, ஃபுல்லாகவே ஒரு கண்ணாடி கூடு, அரை மாதிரி ஒரு கூட்டு. அந்த கூட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே அடைச்சி வச்சு அதுக்குள்ளே ஏசி மாதிரி இருக்காங்க. ஏசியை போட்டு அதுக்குள்ளே ஃபுல் குளிருக்குள்ளே அது 2000 4000 ஃபீட்டுக்கு மேலே ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிற ஏரியா மாதிரி அதை செட்டப் பண்ணி அதுக்குள்ளே முழு தாவரத்தையும் வச்சுருக்கு. அருவி ஓடுற மாதிரியே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பாருங்க, அருவி ஊற்றொண்டு வந்தோன்றிருக்கு, ஒன்று 2 இடத்துல வந்தோன்றிருக்கு. அதுக்குள்ளேயே ஃபுல்லாக ஓர்கிட் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ஓர்கிட் பூ வந்து நீட்டில் நல்லா தான் இருக்குது. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான கலரில் இருக்குது, எக்கச்சக்கமான டைப்பில் இருக்குது. இவ்வளவு டைப்பை பற்றியும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இடையில் எக்கச்சக்க நாளாயிரம். அங்கே போவோம். இந்த கூல் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உலகத்துலையும் இருக்கிற எல்லா மலை பிரதேசத்தில் இருக்கிறதையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்காங்க. மலேசியா, ஆஸ்திரேலியா, அது இந்த கிளைமேட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி அதை மூடி பிடி வச்சுருக்காங்க. அது இந்த டெம்பரேச்சர் அதாவது இங்கே கிளைமேட்டுக்கு வராது போல். இப்போ கண்ணாடி கூடாலே எல்லாம் வச்சு மூடி வச்சுருக்காங்க. இப்போ ஜீவல் ஆர்ச்சிட் ஜீவல் ஆர்ச்சிட்னு சொல்லி போட்டு நாங்கள்
நகைச்செயலாம் வந்து யோசிக்காதீங்க. அந்த ஒச்சிட் மரத்தின் இலையில வந்து இப்படி கோல்ட் கலரில் தளம்பி இருக்கிறதால வந்து அந்த ஒச்சிட் மரத்தை சொல்கிறாங்க ஜீவல் ஒச்சிட். அந்த ஒச்சிட் அந்த நரம்பு வந்து சரியாக ஒரு கோல்ட் கலரில் கோல்டிஷில் இருக்கிறதால அதை அப்படி சொல்கிறாங்க. அதான் வந்து இந்த கண்ணாடி கூட்டுக்குள்ளே அடைச்சிருக்காங்க. ஆனால் அது இந்த இலை தெரிகிற மாதிரி இல்லை. பார்க்குறதுக்கு எவ்வளோ வடிவாக இருக்கு. மலேசியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் அப்படியான நாடுகளில் கிடைக்கக்கூடியதை வந்து இந்த ஏரியாக்களில் பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் பாருங்க அந்த என்னது கீழே ஒரு பூச்சி தின்ற தாவரம் என்று கேள்விப்பட்டிருப்போம் சயின்ஸ் படிக்க. அதில் இருக்கிற மாதிரியே இருக்குது. கீழே ஒரு பை மாதிரி இருக்குது. அந்த பைக்குள்ளே இதுக்குள்ள பூச்சி தான் சாப்பிடுமா என்னென்று தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது இந்த பூச்சி அந்த தூக்கணாக்குருவி இந்த கூட்டுன்ற அளவில் சைஸ்லேயே இருக்கு. கீழே தங்குறது என்னென்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாமே வச்சுக்கிட்டோம். தண்டில் இருக்கிறதுமே வந்து ஒரு தாவரம் நினைக்கிறேன். தெரியல. அந்த பாசி தாவரம் மாதிரி தண்டில் அப்படி ஒட்டி பிடிச்சி வளர்ந்தோன்னு இருக்கு. இதுதான் அந்த தன்னை நம்ம தூக்கணாங்குருவியில் இருக்கிற கூடு மாதிரி கீழே கூடு மாதிரி இருக்கான்னு அதையும் ஓகேத்தான். பாப்பா மைக்ராந்தம், பைபி மைக்ராந்தம் என்ன ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ வந்து ஆஸ்திரேலேஷியா கண்டினென்ட்டுக்குள்ளே உள்ள ஆர்கிட் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டேன்.
இதை பார்த்துங்க வித்தியாசமாக இருக்குது. அந்த அடுக்கடுக்கா மேலே மேலே, ஆனால் அந்த தண்டு ஃபுல்லாகவே ஆர்கிட் பூவை வந்து பார்க்கலாம். வெள்ளை கலர் பூ, ஒரு லைட் பச்சை நடுவுக்குள்ள மிச்சம், அவுட் சைடு எல்லாம் வெள்ளை கலர். அடுத்த கண்டினென்டல் டைப்புக்குள்ளே வந்துடும். கண்டினென்டல் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சவுத் ஏஷியா வந்தோடனே ஒரு வித்தியாசமான ஒரு கலரில் மிக்ஸ் ஆஃப் கலர்ஸில் வந்து இருக்கிற ஒரு ஆர்கிட். ஒரு வித்தியாசமாக இருக்குது. கொடி மாதிரி அப்படியே தொடர்ந்து அதிண்ட பூ தான் அடுக்கி இருக்கு. ஒரு நாவல் கலர், ஒயிட் கலர், 2 கலர்லேயும் இருக்குது. நாவல்லையே 2 விதமான நாவல் இருக்குது. பார்க்குறதுக்கு நீளம் நல்லா இருக்குது. த ஜீனஸ் பெலினோபிசிஸ். இந்த ஓக்கிட்டுக்கு பாருங்க, அப்படியே ஃபுல்லாகவே பூவாக தான் இருக்குது. இலை இருக்கிற மாதிரியே தெரியலை. அவ்வளோ இலை இருக்கும் மாதிரியா, ஆனால் ஃபுல்லாகவே ஓக்கிட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் நாலும் வித்தியாசமான கலர்களாக கிடக்கு. ரெண்டுமே வித்தியாசமாக, இது கொஞ்சம் பார்த்தது, இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான கலர். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்குள்ள
பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. என்னென்னு தெரியலை. இதுவும் ஒரு விதமான பூ போல் கிடக்கு. ஆர்கிட் மாதிரி தெரியலை. நீங்கள் யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த இலை வந்து சைட்டாக வந்து அதில் மேல் நுனியில் மட்டும் பூ வந்திருக்கு. அந்த என்ன செடி, கடல் வழியை வாழ்கிற செடி. அப்படி தான் இருக்குது. அது என்ன சரியான பேர் மட்டும் வருது இல்லைப்பா. கத்தாழை, கடலில் இருக்கிற கத்தாழை செடி மாதிரியே இருக்குல்ல. ஆனால் அது அப்படியே அந்த வேலி மாதிரி அடைக்கிற மாதிரியே அடைச்சி கிடக்கு. ஆனால் அந்த நுனியில் வந்து பார்த்தா பூ இருக்குது. இதுவும் அதே டைப் தான். ஒரு டிஃப்ரெண்ட் கத்தாழை மாதிரி அப்படியே செதில் மாதிரி அது இந்த நுனியில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் பூ இருக்குது. இதான் என்னென்னு தெரியலை. இல்லையா பார்த்தா அந்த எங்கட நார்மல் வாழை இல்லையண்டு அது இண்டையில் மாதிரியே இருக்குது. குட்டி வாழையில் குட்டி வேர்சன் 2 மாதிரி. ஆனால் அவை இந்த பூ வந்து அப்படியே நீளமாக தொங்குது. யாருக்குமே தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதுகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த கள்ளி செடி மாதிரி தான். கள்ளின்ற இதுலேயே நுனியில் வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் பூ வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பாகவே இருக்குது. மரத்தில் பார்த்தீங்கன்னா எழுதுன்னா அந்த என்ன சொல்கிறது, ஒரு மரத்துலேயே இன்னொன்று மரத்தை வச்சு அப்படியே பதிவு வச்சு வைக்கிறது. அதே மாதிரி ஒரே மரத்துலேயே வந்து எல்லா டைப்பான பூக்களையும் வந்து பதிவு வச்சுருக்காங்க. அதனால் ஒரே மரத்துலேயே நிறைய பூக்களை காணலாம், நிறைய கலரான பூக்களை. கல்யாண வீடுகளுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நீலன்லாம் நல்லா இருக்கும். அப்போ பார்க்குறதுக்கு நீலன்லாம் நல்லா இருக்கும். நிறைய பேர் இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் படத்தை தேடினீங்கன்னு சொல்லி சொன்னால் சிங்கப்பூர் பொட்டானிக் கார்டன்னு சொல்லி இந்த இடம் தான் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் வெட்டிங் ஷூட்டுகள் எடுக்கிற லொக்கேஷனாக இருக்குது. பார்க்குறதுக்கு நீலன்லாம் நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கான் ஃபோட்டோ ஸ்பாட்.